தாட்ஃபுல் லீடர்ஸை நீ உருவாக்கணும். ஏன் தாட்ஃபுல் லீடர்ஸ்? இன்றைக்கி அங்கே ஒரு வேக்கம் இருக்குது, அரசியலில் வேக்கம் இருக்குது, லோக்கல் கவுன்சிலர் யார் கவர்மெண்ட் வேக்கம் இருக்குது, நல்ல டீச்சர் கிடைக்கிறதுக்கு வேக்கம் இருக்குது, நல்ல பிஏ கிடைக்கிறதுக்கு வேக்கம் இருக்குது, நல்ல பிரின்சிபல் கிடைக்கிறதுக்கு வேக்கம் இருக்குது, நல்ல ஹச்ஓடிஸ் கிடைக்கிறதுக்கு வேக்கம் இருக்குது, நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வேக்கம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோயர்ஸ்க்கு வேக்கம் இருக்குது, லீடர்ஸ்க்கு இன்னும் வேக்கம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த ஒய்ன்னு அப்படின்னு போகும்போது உன்னோட பர்சனல் ஒய்யும் நீ ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஒய்யும் ஒரு பாயிண்டில் வந்து நின்றுச்சு. தாட்ஃபுல் லீடர்ஸ், இந்த தாட்ஃபுல் லீடர்ஸ் மூலமாக நான் கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு குழந்தை மதுரையிலேருந்து போகிற குழந்தை சென்னையிலேயோ உலகத்துக்கு எந்த மூலைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கோ இங்கிலீஷ்லேயோ கான்ஃபிடென்ட் பேச கஷ்டப்படக்கூடாது. திஸ் இஸ் ஃபஸ்ட். சரி, இங்கிலீஷில் பேசினா போதுமா? Why is it they're not thinking of society? இன்னைக்கு எல்லாம் செல்ஃபிஷாக இருக்காங்க. எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சு. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ கேட்குறதுக்கு ஆளே இல்லை. ஃபேமிலிக்குள்ளும் இல்லை, ஃபேமிலிக்கு வெளியிலையும் இல்லை. அப்போ இப்படி ஒரு சுயநலமான உலகத்துக்கு மத்தியில் நீ வந்து தலைமை வேணும், தலைமை இங்கிருந்து ஈஸியாக பேசுவேன். யார் அடுத்த நான் வந்து அந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, யார் ஓட்டு போகிறது, நீ சரியில்லையே, அதை நான் அட்மிட் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி எல்லாம் ஒய்னு மினிமம் ஒரு 5 ஒய் நீ உனக்குள்ளே கேட்டேன்னா மினிமம் நான் சொல்கிறேன், யூ வில் கம் டு அ பாயிண்ட். தட் பாயிண்ட் இஸ் த காஸ். ஸோ இங்கே கேட்குற ஒய் வந்து இட் இஸ் நாட் ஒய் யூ ஆர் இன் டு டீச்சிங். பை யூ கம்மிங் டு டீச்சிங், வாட் இஸ் த காஸ், வாட் இஸ் த எஃபெக்ட் தட் யூ ஆர் கோயிங் டு மேக் இன் த சொசைட்டி. அதுதான் இதோட ஒய். ஸோ யூ ஹவ் டேக்கன் த லிட்டரல் மீனிங் ஆஃப் ஒய். டோன்ட் டேக் த லிட்டரல் மீனிங் ஆஃப் ஒய். நான் இந்த அதுக்காக தான் அவர் இக்கிகை கனெக்ட் பண்ணார். ஏன்னா அவர் இக்கிகை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒய்யை கனெக்ட் பண்ணால் தேர் இஸ் அ கனெக்ஷன். எனக்கு பேஷன் இருக்குது, பேஷன் செஞ்சால் வருமானம் வராது, வருமானம் வரும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வேர்ல்டுக்கு வந்து நீட் இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் நீ சர்வே பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச விஷயங்கள், உனக்கு திறமையான விஷயங்கள், இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள், உனக்கு பணம் தர விஷயங்கள், இது எல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் உன்னோட இக்கிகை. அந்த இக்கிகையும் உன்னோட ப்ரொஃபஷனும் ஒன்றா நீ பார்க்கணும்.